ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பணியின் போது மரணமடைந்த பணியாளர்களுடைய குடும்பங்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குறதுக்கு ஒரு மிக முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த உத்தரவு என்ன சொல்லுது, இதுக்கான நடைமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் வீடியோவில் முழுசாக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இது யாருக்கானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜனவரி 1, 2026 பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தான் இது பொருந்தும். இதே காலகட்டத்தில் பணிபுரிகிற போதே துரதிருஷ்டவசமாக மரணமடைந்த பணியாளர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கு. கருவூலத்துறையின் முக்கிய உத்தரவாக தான் இதை பார்க்குறோம். நம்ம இந்த நிவாரணத் தொகையை வழங்குகிற முறையில் கருவூலத்துறை சில மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு. அப்படி என்ன அறிவுறுத்தல்கள் அப்படின்னு தானே சொல்கிறீங்க? கருவூலத்துறை அதிகாரிகள் தங்களுக்கு கீழே உள்ள அனைத்து பணியாளர்களின் விவரங்களையும் முழுமையாக சரிபார்க்கணும். பணியாளரின் பெயர், ஓய்வு பெற்ற நாள், வங்கி கணக்கு விவரங்கள், அப்புறம் அது தொடர்பான ஆவணங்களை IFHRMS தளத்தில் முறையாக பதிவு செய்யணும். IFHRMS தளத்தில் இருக்கிற அந்த தகவல்கள் சரியாக இருக்கிறத அந்த கருவூல அதிகாரிகள் உறுதி செய்யணும். இந்த தகவல்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் நிவாரணத் தொகையை வழங்குறதுக்கான நடவடிக்கையை எடுக்க முடியும். நிர்வாக தெளிவிற்காக கருவூலத்துறை ஒரு மிக முக்கியமான நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழே நிவாரணம் பெறுபவர்களுடைய விவரங்களை பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தனி பதிவேடு, செப்பரேட் ரெஜிஸ்டரை கட்டாயமாக பராமரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடைக்கால நிவாரணம் வழங்கும் பணிகளில் எந்த தாமதமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கருவூலத்துறைக்கு உத்தரவிட்டு இருக்கு. IFHRMS மூலம் ஒப்புதல் கிடைச்ச பிறகு 1 வார காலத்துக்குள்ள அந்தந்த பணியாளர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த விவரங்கள் எல்லாமே சரியாக பராமரிக்கப்படுறத சம்பந்தப்பட்ட மண்டல இணை இயக்குநர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள். இறுதியாக இந்த நிவாரணத் தொகை எப்படி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அரசு மிக தெளிவாக துல்லியமாக கூறியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளில் இந்த நிவாரணத் தொகையை வழங்கணும். ஒவ்வொரு மாதமும் அந்த கடைசி ஒர்க்கிங் டே அப்போ நிவாரணத் தொகை, இந்த இன்டரிம் பே அவுட்டுன்னு சொல்லுவோம், அதுதான். அந்தந்த மாவட்ட கருவூல அதிகாரிகள் இந்த நடைமுறைகளை துல்லியமாக பின்பற்றணும். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ஏதாவது குறைகள் அல்லது ஆலோசனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக மண்டல இணை இயக்குநர்கள் கவனத்திற்கு எடுத்துகிட்டு போகணும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா தகுதியுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய பணப்பயன்களை எந்தவித தாமதமும் இல்லாமல் பெறுறத உறுதி செய்கிறது தான் இந்த உத்தரவினுடைய நோக்கம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அரசு சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம இந்த டேப்ஸ் ரிலேட்டடாகவும் CPS ரிலேட்டடாகவும் அரசு என்னென்ன விதிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுக்கான ஆலோசனைகள் மற்றும் அந்த டிராஃப்ட் ரெடி பண்ணுற விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கலும் இருக்குது. அப்போது அந்த பட்ஜெட் செக்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய புதிய திட்டங்களும் வரும். அதே மாதிரி இந்த CPS அவங்களுக்கும் அப்புறம் மற்ற டேப்ஸ் ரிலேட்டடாக, இந்த இன்டரிம் பே அவுட் ரிலேட்டடாகவும் அண்ட் பர்மனன்ட் பே அவுட் ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் வந்துடும். நிறைய விஷயங்கள் இன்னும் டேப்ஸ்லேயே சொல்லாமலே இருக்கிறாங்க, மேலோட்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான அந்த முழுமையான டிராஃப்ட் எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு வருது. அது எல்லாமே கூடிய விரைவில் வெளியாகணுன்னே நிச்சயமாக நம்ம சேனலில் அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும், அதுக்கான என்னென்ன பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக நம்ம சேனலில் போடுவோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.